நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவு கொடு அப்படின்னு. ஏடா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியும், உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும். அண்ணே இவன் வேண்டாம்னு இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. வேண்டாம்னே கட்சியில் விட்டு துரத்தி விட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். நாங்கள் எது வேலையும் போனஸையும் சம்பளத்தையும் விட்டு நாங்கள் வரோம், வழக்கம் போல ஒரு வந்துட்டு இருக்கீங்களோன்னு ஒரு எண்ணம் தோணுது எங்களுக்கு. இந்த அரசியல் எங்களுக்கு வேணாம். இவங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அரசியல் உங்கள் அரசியல் கனவு நாசமாக போயிடும். அப்படியே அந்த பின்னாடி ஜால்ரா தட்டம் பார்த்தீங்களா, கை தட்டுற அளவுக்கு என்ன பேசிட்டாருன்னு நீங்கள் கை தட்டுறீங்க. நாங்களாம் என்ன கோட்டருக்கு பிரியாணி கலையிற ஆள், பேச்சு திறமை உள்ள ஆஃபீஸெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்து அவங்கள பேச வைங்க, கண்டிப்பாக கட்சி வேறு லெவல் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா கூட என்ன சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, விட்ட ஒரு மணிப்பை கேட்டு கட்சியை வந்து பாருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பொறுப்பு கூட கொடுக்க வேணா, கட்சியை வந்து பாருங்கன்னு சொன்னாலே அவர் வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். வந்து கட்சி நிப்பாட்டுங்க. ஏன்னா நீங்கள் சிஎம்னு எங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா, இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா நீங்கள் சிஎம் ஆவீங்களா இல்லை 2026 தேர்தலில் நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களானே ஒரு டவுட் வந்துருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி